எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்திருக்கோம். பாஞ்சாலங்குறிச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த நுழைவாயில் புறம் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களோட பேரை பொறிச்சதா இந்த நுழைவாயில் இருக்குது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேலஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை நம்ம பார்க்குற அந்த ஒரிஜினல் கோட்டை கிடையாது. இது ரீசெண்டாக நம்ம அது நினைவாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் இந்த கோட்டை திறந்து வைக்கப்படுது. ஸோ அது இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பேர் எதனால் வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேட்டையாட போகும்போது நாய் முயலை வேட்டையாட கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு முயல் நாயை விரட்டிடுது. ஸோ இவ்வளோ வீரம் புரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால இது நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அப்படிங்கிற பேர் வருது. ஸோ இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட திருவுருவச் சிலை, அதேமாதிரி அவருடைய படங்கள் இது எல்லாமே இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. துணிச்சலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை 1799 கையத்தாரில் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கில் தொங்க விட்டுருந்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னால. ஸோ இதே போல் சுதந்திர போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம நினைவு கூறணும். இதே போல் நம்ம வீரமாக நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணணும். இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த கோட்டை இருந்ததுக்கான ஒரு உடைந்த இடங்கள் நம்மளுக்கு இருக்குது. இது நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோக்கெலாம் லைக்ஸ் போட்டுருங்க. தேங்க்யூ.